அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ருத்ராஜன் பேசுறேன். இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல வருஷம் பொறக்க போகுது. இந்த வருஷம் பலன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கறாங்க. ஸோ இன்னைக்கு ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா, எல்லா ராசிக்காரங்களுமே வருஷம் பொறந்துருச்சு அப்படின்னா டக்குனு போய் பார்க்க வந்து யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. எத்தனை வருஷம் பொறந்தாலும் உங்க ஜாதகத்துல என்ன எழுதியிருக்கோ அப்படிதான் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதாவது நான் யாரையும் தவறா சொல்லல. உங்க ஜாதகத்துல உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்குன்னு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். உங்க ஜாதகத்துல கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற அமைப்பே இல்லைனாலும், நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும், சிஎம் தெரிஞ்சாலும், பிஎம்ஏ தெரிஞ்சாலும் உங்களுக்கு அந்த அமைப்பு கிடையவே கிடையாது. இதே மாதிரி தான் குழந்தை பாக்கியம், இதே மாதிரி தான் திருமணம், எல்லாமே அப்படித்தான். ஸோ நம்ம ஜாதகத்துடைய ஒர்த்து என்ன அப்படிதான் நம்ம பார்க்கணும். நம்ம பார்த்த கும்பராசிக்கு இந்த வருஷம் ஓஹோ கோடீஸ்வரன் போட்டிருக்கு, மாட மாளிகை கார்ல வாங்க போறோம், பங்களா வாங்க போறோம், பணம் கொட்டும் அப்படிலாம் கொட்டாது. நம்மளுடைய ஒர்த்து என்ன? ஸோ அதை பார்க்கணும். யாருமே வந்து ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாம மேசராசி பலன் பார்த்து நிறைய பேர் காலத்தை கடத்தி வீண் பண்ணிட்டு இருக்காங்க. தயவுசெய்து நான் எந்த ஜோசரையும் தவறா சொல்லல. நான் பார்க்கக்கூடிய வாசகர்களையும் தப்பா சொல்லல. எனக்கு கார் தான் வாங்க முடியும்னா அதுதான் விதி. இல்ல நான் ஃபிளைட் வாங்குவது கண்டிப்பா முடியாது. ஆசைகள் எல்லாரும் நிறைய இருக்கும். நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் நடக்கும். யூடியூப்பா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆகன்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் இதையுமே வந்து நான் சோசியல் மீடியா சொல்ல வேண்டியதா இருக்குது. தயவுசெய்து யாரையும் தப்பா சொல்லல. உங்களுடைய ஜாதகத்துடைய ஒர்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.